ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் மதியம் சிக்கன் குழம்பு வச்சேன். காலையில் வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் மதியானம் சாப்பிட்டுட்டோம். இப்போ குழம்பு சப்பாத்தி போட்டு சாப்பிட்லான் இருக்கோம். சிக்கன் குழம்பு இது. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் ரெடி பண்ணேன். தேங்காய் எண்ணெயில் நாங்கள் வீட்லேயே ஆடின தேங்காய் எண்ணெய் இது. ஏன்னா மரம் இருக்குது எங்கள்கிட்ட. வீட்லேயே ஆடின தேங்காய் எண்ணெய். இதில் நல்லா சூடு ஏறட்டும்ட்டு கொஞ்சம் கரிஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி தழையை போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை 2 நாள் நல்லா ஊறட்டும்ட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சு தலைக்கு தடவுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், எண்ணெய், கரிசலாங்கண்ணி, வெந்தயம், கரிஞ்சீரகம் இது போட்டால் நம்மளுக்கு நல்லா முடி கொட்டுறது நிற்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் முடி வளரும் ஸ்ட்ராங்காக. அதனால் எனக்கு தேவைன்னு போட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் ஆர்டர் போடணுன்னா போடுங்க, நான் செஞ்சு தரேன். 2 நாள் கழித்து நல்லா ஊறட்டோன்னா அந்த சாறு இறங்கி நல்லா இதானோன்னே அதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவேன். இது கரிசலாங்கண்ணி அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா 2 நாள் ஊறட்டோன்னு வச்சுருக்கேன். ஊறுனா நல்லா சாரெலாம் இறங்கும். அதனால் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஆயில் வேணும்னா நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பரு 9952557602. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பாட்டிலில் போட்டு பேக் பண்ணி தருவேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கரிசலாங்கண்ணி தழைன்றதுனால நம்ம ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம், ஆயிலாகவும் தடைக்கலாம். நான் ஹேர் பேக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது அப்பப்போ தலைக்கு ஹேர் பேக்காக போட்டுக்கலாம் அரைச்சின்ட்டு. இது ஆயிலாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்றதை. நான் அதுக்கு தகுந்த பதில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.